கண்டிப்பா நீங்க நம்ப மாட்டீங்க. தூக்கி போட்ட ஒரு பழைய பேட்டரிக்கும் மனித பரிணாம வளர்ச்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யாராவது சொன்னா. ஆனா இன்னைக்கு நம்ம அலசல்ல ஒரு ரொம்பவே வித்தியாசமான, சற்றே நம்ப முடியாத ஒரு தியரியை நடுநிலையா பார்க்க போறோம். செத்துப்போன ஒரு பேட்டரியிலேருந்து 30 ஆம்பியர் பவரை எடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம உணவே இல்லாம வாழ்ற கலையின் மூலமா மனுஷன் ஒரு பிரபஞ்ச உடலா, அதாவது காஸ்மிக் பாடியா மாற முடியுமா? கேக்குறதுக்கே ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா இந்த ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னு வாங்க கொஞ்சம் ஆழமா பாப்போம். இந்த சிக்கலான விஷயங்களை ஈஸியா புரிஞ்சுக்க இதோ இந்த 5 விஷயங்களை நாம வரிசையா பார்க்க போறோம். அணுச்சிதைவு கோட்பாடு, பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட், உடலின் குவாண்டம் தூய்மை, உணவில்லாமல் வாழும் கலை, அப்புறம் 7ஆம் அறிவான பிரபஞ்ச உடல். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். அணுச்சிதைவு கோட்பாடு. பல்லாயிரம் கோடிகள் செலவாகிற அந்த பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்களை எல்லாம் கொஞ்சம் மறந்துடுங்க. இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற பீட்டா சிதைவு, அதாவது பீட்டா டிகே, இந்த முறையை பயன்படுத்தி ரொம்ப பாதுகாப்பா எந்த செலவும் இல்லாம நம்மால நேரடியா மின்சாரத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இவரோட முதல் வாதமே. அடுத்தது 2வது பகுதி, பானோ நானோ நியூக்ளியர் பிளான்ட். இந்த கோட்பாட்டை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இந்த எனர்ஜியை எங்கிருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னு நாம தூக்கி போடுற ஒரு சாதாரண 20 கிராம் எடை கொண்ட சைனா தயாரிப்பான டீரோசெல் பேட்டரியில இருந்து தான். துருப்பிடிக்காத இரும்பு உரைக்குள்ள கார்பன் 14 அப்புறம் பொட்டாசியம் 40 இது ரெண்டும் ஜெல் வடிவத்துல இருக்கு. இதுதான் அந்த எல்லையற்ற ஆற்றலுக்கான சாவி அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த மொத்த கான்செப்டுக்குமே ஆணிவேர் இதுதாங்க. அந்த பேட்டரிக்குள்ள இருக்கிற கார்பன் 14 அப்புறம் பொட்டாசியம் 40 இந்த 2 ஐசோடோப்களும் ஒரே நேரத்துல தொடர்ந்து சிதைவடைஞ்சிட்டே இருக்கான். இத இரட்டை ஐசோடோப் சிதைவு, அதாவது டபுள் பீட்டா டிகேன்னு அவர் சொல்றார். நவீன அறிவியல் இன்னும் முழுசா பயன்படுத்தாத ஒரு எனர்ஜி சோர்ஸ் இதுன்னு அவர் வாதிடுறார். நம்ம ஸ்மார்ட் போனே ஒரு நாள் முழுசா தாக்கு பிடிக்கிறது இல்ல, கரெக்டா? ஆனா எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாத இந்த செத்துப்போன பேட்டரி தொடர்ந்து 60 நாட்களா அதோட வெளியுறைக்கு எந்த சேதமும் இல்லாம மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு ரொம்பவே ஆச்சரியமான டேட்டாவை அவர் முன்வைக்கிறாரு. இதுல ஹைலைட்டே என்ன தெரியுமா? இது தன்னைத்தானே ரீசார்ஜ் பண்ணிக்குமா. பகல்ல கார்பன் 14 சிதைவடையும் போது ஒரு வெற்றிடம் உருவாகும்ல, அதை நிரப்ப காத்துல இருக்கிற நைட்ரஜன் 14 இந்த பேட்டரி அப்படியே உறிஞ்சுக்குதான். இதனால நைட் டைம்ல அதுவாகவே 2.0 வோல்ட்ல இருந்து 2.4 வோல்ட்டுக்கு மேல ரீசார்ஜ் ஆயிடுதுன்னு இந்த கோட்பாடு சொல்லுது. நினைச்சு பாருங்க, இவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கு. ஓகே, இப்போ பேட்டரியை பத்தி பார்த்தோம். அப்படியே 3ஆம் பகுதியான உடலின் குவாண்டம் தூய்மை பற்றி பார்க்கலாம். இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த ஆய்வாளர் ஒரு சூப்பரான ஒப்பீட்டை முன்வைக்கிறாரு. எப்படி ஒரு சாதாரண பேட்டரி காத்துல இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி கரண்டா மாத்துதோ, அதே மாதிரி எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் இல்லாம நம்ம மனித உடம்பாலையும் நேரடியா காற்றில் உள்ள நைட்ரஜனை உறிஞ்சி அதை நானோ புரதமாகவும் நைட்ரிக் ஆக்சைடாகவும் மாத்திக்க முடியும்னு அவர் உறுதியா சொல்றாரு. ஆனா நம்ம உடம்ப அந்த குவாண்டம் தூய்மைக்கு கொண்டு வரணும்னா ஒரு பெரிய தடை இருக்கு. அது என்னன்னா நம்ம சாப்பாடு. நாக்கு ருசிக்காக நம்ம சாப்பிட்ற உணவும் உப்பும் தான் உடலுக்கு மிகப்பெரிய நச்சுன்னு இந்த மூளைக்கொட்டரை அடிச்சு சொல்லுது. குறிப்பா சோடியம் குளோரைட் சாப்பிட்ட 1/2 மணி நேரத்திலேயே கண்களை கெடுத்துடுமா. அந்த நச்சை உடம்புல இருந்து வெளியேற்ற 33 நாள் அலோபதி ட்ரீட்மெண்ட் தேவைப்படணும். ரொம்பவே கடுமையான வாதங்களை இங்க பார்க்க முடியுது. இந்த தடையை எப்படி தாண்டறது? அதைத்தான் 4வது பகுதியான உணவில்லாமல் வாழும் கலையில பார்க்க போறோம். பழங்கால வெங்கடேச முறை அப்படிங்கிற ஒரு யோக பயிற்சியை தான் இங்க சொல்றாங்க. அதாவது மனித உடம்பு வழக்கமான திட உணவுகள் எதுவும் இல்லாம நேரடியா காத்துல இருக்கிற நைட்ரஜன் அப்புறம் தூய்மையான தண்ணீரை மட்டுமே உள்வாங்கி எப்படி உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உணவில்லாமல் வாழும் கலை, அதாவது பிரெத்தேரியானிசம். இதோட ப்ராசஸ் என்னன்னா ரொம்ப சிம்பிள், ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். திட உணவுகளையும் உப்பையும் சுத்தமா நிறுத்திடணும். தண்ணியை மட்டும்தான் குடிக்கணும். எங்க தண்ணிங்கிறது உடம்புக்கான உணவு கிடையாது. அது ஒரு மெஷின்ல ஊத்துற ஆயில் மாதிரி, ஜஸ்ட் ஒரு லூப்ரிகன் மட்டும்தான். இதனால செரிமான உறுப்புகள் எல்லாம் அமைதியாயிடும். அப்புறம் என்ன, நம்ம உடம்பும் அந்த பேட்டரி மாதிரியே காத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரடியாகவே புரதமா மாத்த ஆரம்பிச்சிடுமா. இந்த மாதிரி வெறும் தண்ணியை மட்டும் வச்சுக்கிட்டு 180 நாட்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சா நம்ம ரத்தம் அதோட அதிகபட்ச அடர்த்திய பெறும்னு ஆய்வாளர் உறுதியா நம்புறார். அப்படி நடந்தா உடம்புல இருக்கிற வாதம், பித்தம், கபம் இது 3ம் 0 நிலையை அடைஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்புல எந்த நோயுமே இருக்காது. இறுதியா இந்த அலசலோட உச்சக்கட்டமான 5வது பகுதி, 7ஆம் அறிவு, அதாவது பிரபஞ்ச உடல். சார்லஸ் டார்வின் தியரி படி பார்த்தா மனிதனோட பகுத்தறிவு தான் 6ஆம் அறிவு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 5 அறிவும் ஜஸ்ட் உயிரினங்கள் உயிர் வாழ்றதுக்கும் இனப்பெருக்கம் செய்யறதுக்கும் மட்டும்தான். ஆனா மனிதனோட உண்மையான சக்தி அத்தோட நின்னுடாது. அது 7ஆம் அறிவு அப்படிங்கிற ஒரு பிரமாண்டமான ஸ்டேஜுக்கு விரிவடையும்னு இந்த ஆய்வாளர் சொல்றார்.
இந்த ஏழாம் அறிவு அப்படிங்கிறது மனிதன் ஒரு பிரபஞ்ச உடலா, அதாவது காஸ்மிக் பாடியா மாறக்கூடிய ஒரு மேஜிக். பசி, தாகம் எல்லாத்துல இருந்தும் முழுசா விடுபட்டு மனிதன் அப்படியே இந்த அண்டவெளியோட ஆழமா கனெக்ட் ஆகிற நிலை இது. பல கோடி வருஷங்கள் எடுத்துக்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியை இந்த யோக முறையால வெறும் சில மாசங்கள்லயே சாத்தியமாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த தியரியோட மைய கருத்து. நாம இப்ப இந்த அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். சயின்ஸ், எனர்ஜி, அப்புறம் நம்ம மனித உடம்பு, இது மூணும் சந்திக்கிற இந்த ரொம்பவே வித்தியாசமான கோட்பாடு நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. ஒரு சாதாரண பேட்டரியில நடக்கிற அணுச்சிதைவும் நம்ம பழங்கால யோக முறைகளும் உண்மையிலே ஒரே மாதிரி தான் செயல்படுது அப்படின்னா, மனித பரிணாமத்தோட உண்மையான எல்லைகள் தான் என்ன? இயற்கையோட ஆற்றலை நம்ம இன்னும் முழுசா புரிஞ்சிக்கலையா? யோசிச்சு பாருங்க. மீண்டும் இது போல ஒரு இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திக்கலாம்.